வணக்கம் ஹலோ வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்னைக்கு ஒரு ஹெம்மியான குட்டீஸ்க்கு பிடிச்ச ரெசிபி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து மஞ்சள் தூள், அப்புறமா ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பிளைன் ரெட் சில்லி பவுடர். கூடவே வந்து கார்ன்ஃப்ளோரும் நம்ம அரிசி மாவும் நமக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த லெவலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு அரை டீஸ்பூன். கரம் மசாலா. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இதுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, மசாலா வந்து நிற்காது இல்லைனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் 65 ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் 4 பீசஸாக. ஒரு மஷ்ரூமில் வந்து 4 பீசஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மசாலா வந்து பிரியாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம்லேருந்து தனியாக வராது, அது கூடவே இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. பாருங்கள், நல்லா கலந்துக்கினேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான 65 வந்து கிடைக்கும். மஷ்ரூம் 65 வந்து நீங்கள் தனித்தனியாக கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே போட்டதால் எல்லாமே கொஞ்சம் ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க, ஒரு பீஸாக கூட. இந்த சீசனுக்கு வந்து இந்த மஷ்ரூம் 65 வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் அனுப்புங்க. மீடியம் லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து நமக்கு கிறிஸ்பியான அந்த மஷ்ரூம் 65 வந்து கிடைக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் டைம் இருக்கும் போது பார்க்கலாம். நான் ஏற்கனவே நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் என்னோடய சேனலுக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஹெம்மியான டேஸ்டான மஷ்ரூம் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு சொல்லிவிட்டு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.